இன்னைக்கு தமிழ்நாட்டோட சட்டமன்ற சபாநாயகரை எப்படி செலக்ட் பண்றாங்க, அவரோட வேலையெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சட்டசபையில 234 எம்எல்ஏ இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மக்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுதான் சபாநாயகரை செலக்ட் பண்றது. சபாநாயகரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, எம்எல்ஏ எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒருத்தரே சபாநாயகரா செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நாமினேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஓட்டும் பண்ணுவாங்க. இதுல யார் அதிக மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க தான் சபாநாயகர். ஒரு சில டைம்ல ஒரே கேண்டிடேட் இருந்தாலும் அவங்க தான் சபாநாயகர். இப்ப 2026 நடந்த மாதிரி சபாநாயகரோட வேலை என்னன்னா, அசம்பிளியை நடத்துற முக்கியமான பொறுப்புல இவர் இருக்காரு. அதாவது கிளாஸ் லீடர் மாதிரி. அசம்பிளியில யார் பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும், என்ன டாபிக் பேசணும் அப்படிங்கறதையும் இவரு தான் டிசைட் பண்ணுவாரு. இவ்வளவு ஏன், இவர் அசம்பிளியில யாராவது அதிக சத்தமா பேசினா மைக்க கூட ஆஃப் பண்ணலாம்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம ஒரு எம்எல்ஏவை சஸ்பெண்ட் பண்ற பவர் கூட இவருக்கு இருக்கு. என்னதான் இருந்தாலும் சபாநாயகர் ஒரு கட்சியில இருந்து வந்திருந்தாலும் அந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம சமமா தான் பேசி ஆகணும். தமிழ்நாட்டோட ரொம்ப காலமா சபாநாயகராக இருந்தவர் அதிமுகவை சேர்ந்த தனபால் தான். அவரோட கதையை வச்சுதான் மாமன்னன் படமே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட சபாநாயகர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப்ல ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதையும் சேர்த்து பண்ணிருங்க.